டு மதில்பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கடலை மாவு வச்சு போண்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? மழைக்கு இதமாக நல்லா சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் மழை பெஞ்சிட்டே இருந்ததா, அதனால் கடலை மாவு போண்டா கேட்கவும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒரு கப்பில் கடலை மாவு, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் பெருங்காயம், சீரகம், வரமிளகாய் தூள், அதுக்கப்புறம் சோடா உப்பு, நல்லா போண்டா கிறிஸ்பியாக வரத்துக்காக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிசையணும். நல்லா எல்லாமே இந்த சோடா உப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம், அரிசி மாவுலாம் அதெல்லாம் நல்லா ஆனியனோட நல்லா ராவாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த கடலை மாவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு எல்லாமே மாவெல்லாம் இந்த வெங்காயம் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கணும். தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசையணும். அப்போ தான் நல்லா அந்த உப்பு எல்லாமே நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் காஞ்சிருச்சா இல்லையா, போண்டா இப்போ போட்டால் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த கடலை மாவை கொஞ்சமாக எடுத்து அந்த ஆயிலில் தான் இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எந்திரிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் போண்டா போட்டிங்க அப்படின்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு 3 பேட்ச் வந்தது பாருங்கள். போண்டா செம்மையாக இருந்தது, நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக உள்ள நல்லா வெந்து. ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சு நம்ம போண்டா போட்டு எடுத்தோம்னா நல்லா மழைக்கு இதமாக சுட சுட செம்ம டேஸ்ட்டாக 15 மினிட்ஸில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.